இன்று 6/7/2026 பராபவ வருடம் ஆனி 22 திங்கட்கிழமை. தேய்பிரை சஷ்டி திதி காலை 10:27 மணி வரை. அதன்பின் சப்தமி திதி. பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் 1:22 மணி வரை. அதன்பின் உத்திரட்டாதி நட்சத்திரம். மரண சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6 - 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 - 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 - 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 - 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் காலை 7:23 மணி வரை. கடகம், அதன்பின் சிம்மம். பொது முருகன் வழிபாடு. சூரிய உதயம் அதிகாலை 5:58 மணி. அஸ்தமனம் மாலை 6:34 மணி. சந்திர உதயம் இரவு 11:18 மணி. அஸ்தமனம் காலை 10:57 மணி. மேஷராசி அன்பர்களே, அலைச்சலும் மன உளைச்சலும் அதிகரிக்கும். சந்திரனால் வரவு செலவில் கவனம் வேண்டும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் தடை உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் அனுசரித்து செல்வது அவசியம். தொலைந்து போன பொருள் கிடைக்கும். எதிர்பார்ப்பு இழுபறியாகும். வெளியூர் பயணம் சங்கடம் தரும். ரிஷபராசி என்பர்களே, நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள். எதிர்பார்த்த பணம் வரும். பிரச்சனை சீராகும். பழைய முதலீட்டிலிருந்து லாபம் வரும். வெளியூர் பயணத்தில் விருப்பம் நிறைவேறும். குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடம் முடியும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். மிதுன ராசி அன்பர்களே, எடுத்த வேலை வெற்றியாகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடையை சரி செய்வீர். செல்வாக்கு உயரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். வாடிக்கையாளர் அதிகரிப்பர். சூழ்நிலை அறிந்து செயல்படுவர். திட்டமிட்ட வேலை நடக்கும். மனக்குழப்பம் விலகும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. கடகராசி அன்பர்களே, குழப்பம் விலகும் நாள். காலையில் நெருக்கடி இருந்தாலும் அதன்பின் நிலைமை மாறும். நேற்று இருந்த குழப்பம் தீரும். மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். தடைப்பட்ட வேலை நடக்கும். தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர். சிந்தித்து செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர். செலவிற்கேற்ற வரவு வரும். சிம்மராசி அன்பர்களே, வழிபாட்டால் நன்மை காணும் நாள். சந்திராஷ்டமம் தொடங்குவதால் வேலைகளில் கவனம் தேவை. முயற்சியில் தடைகளும் தாமதமும் ஏற்படும். தேவையற்ற பிரச்சனை தேடி வரும். பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். வியாபாரத்தில் எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திப்பீர். நீங்கள் நினைத்த வேலை நடக்கும். கன்னிராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். எண்ணம் எளிதாகும். அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். திட்டமிட்ட வேலைக்கு நண்பர்கள் உதவி பயன் அளிக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். நினைத்ததை சாதிப்பீர். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். பங்குதாரர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். துளாராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். உங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு செயல்படுவீர். நேற்றைய விருப்பம் நிறைவேறும். முயற்சி லாபமாகும். உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும். செல்வாக்கு உயரும். போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். விருச்சிகராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். குடும்ப உறவுகளை அனுசரித்து போவது நல்லது. நீங்கள் ஈடுபடும் முயற்சியில் வெற்றி காண்பீர். இழுபறி பணம் வரும். உறவினர்கள் உதவி செய்வார்கள். எதிலும் எச்சரிக்கை அவசியம். சொத்தில் எதிர்பாராத பிரச்சனை உருவாகும். உங்கள் முயற்சியில் தடை தோன்றும். தனுசு ராசி அன்பர்களே, உழைப்பால் உயர்வு காணும் நாள். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் லாபம் உண்டாகும். சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். திறமைக்கு மதிப்பு உண்டாகும். வியாபாரிகள் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர். மகர ராசி அன்பர்களே, முயற்சி வெற்றியாகும் நாள். துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர். திட்டமிட்டிருந்த வேலையை நடத்தி முடிப்பீர். எதிர்பார்த்த பணம் வரும்.
எதிரிகள் விலகிச் செல்வர். இழுபறியாக இருந்த வேலை முடியும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். கும்பராசி அன்பர்களே, ஆதாயமான நாள். குடும்ப பிரச்சனை விலகும். லாபம் அதிகரிக்கும். செலவு கட்டுப்படும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். பணிபுரியும் இடத்தில் நிலை உயரும். வரவு செலவில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். உங்கள் செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும். எதிர்பார்த்த பணம் வரும். நெருக்கடி நீங்கும். மீனராசி அன்பர்களே, குழப்பமின்றி செயல்பட வேண்டிய நாள். ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் திட்டமிட்ட வேலையில் குழப்பம் உண்டாகும். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் தெளிவுடன் செயல்படுவதால் விருப்பம் நிறைவேறும். வேலைகளில் நிதானம் தேவை. எதிலும் பின் விளைவுகளை பற்றி யோசித்து செயல்படுவது நல்லது.